அன்னைக்கு ஒரு நாள் மைசூர் பாக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நேரா மைசூர் வரைக்கும் போயிருந்தேன். எந்த கடையில மைசூர் பாக்கு நல்லா இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி, ஏன்னா இங்க மைசூர் பாக்கு எந்த கடை நல்லா இருக்குமோ அங்க போய் விடுங்க அப்படின்னா, ஏய் தம்பி மைசூர் பாக்கு திங்கிறதுக்கு சென்னையில இருந்து கிளம்பி வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூட்டு போய் இடத்துல விட்டாரு. அங்க பாரு குருன்னு ஒரு கடை போட்டிருக்கும், பயங்கர கூட்டமா இருக்கும், அதுதான் ஃபேமஸான மைசூர் பாக்கு கடை அப்படின்னாப்ல. நேரா அந்த கடைக்கு போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே பயங்கர கூட்டம். சரி நைஸா கேட்டு போப்போம், என்ன ஒரு 1/4 கிலோ மைசூர் பாக்கு கொடுங்க, யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னாலே, தம்பி அங்க போய் பாருப்பா எவ்வளவு கூட்டம், நீ பின்னாடி போய் நில்லுப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாப்ல. சரி ஓகே இன்னைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்கன்னு கேட்டா, நாங்களாம் 1/2 மணி நேரமா வெயிட் பண்றோம் ப்ரோ அப்படின்னாப்ல. சரி ஓகே அப்ப நான் ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணும் போலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கடைக்காரங்க தான் அந்த காலத்துல மைசூர் ராஜா வீட்ல ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம், அதனால தான் இந்த கடை இவ்வளவு ஃபேமஸா இருக்கு. ஒரு வழியா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி ஃபைனலா நம்மளோட மைசூர் பாக்கையும் மிச்சரையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வெளில வந்து பார்த்தா ஊரே இருட்டா போயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு போல. சரி அந்த மைசூர் பாக்கு பிரிச்சு சாப்பிட்டுருவோமா, அடடடா ஸ்மெல்லே சும்மா கும்முன்னு இருக்கு. சரி மைசூர் பாக்கை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா உள்ள ஃபுல்லா நெய் கொல கொலன்னு இருந்துச்சு. மைசூர் பாக்கெல்லாம் நல்லா கட்டியா தானே இருக்கும், ஆனா இவங்க கொல கொலன்னு கொடுக்குறாங்க. ஆனா டேஸ்ட் எப்பா சும்மா சூப்பரா இருக்குங்க. மைசூர் மகாராஜாவுக்கே செஞ்சவனா சும்மாவா, அதுல எவ்வளவு நெய் ஊத்திருக்காங்க பாங்களேன், ஊத்த ஊத்த கையில அவ்வளவு வருது. இவங்க கிட்ட வாங்கின அந்த மிச்சரும் சரி மைசூர் பாக்கும் சரி நல்லா சுட சுட சூப்பரா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மைசூர் பாக்கு மிச்சர்லாம் சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.